ரைட். அப்போ இன்ஆர்கானிக்கில் 2024 FWC தேர்ட் டைம், அதாவது இன்ஆர்கானிக் ஸ்ட்ரக்சரில் வந்து ஏபி பார்ட் போன வீடியோவில் போட்டிருந்தேன். இதில் நம்ம சி பார்ட் செய்ய போகிறோம். கவனிங்க சி பார்ட்டை. UWXYZ என பெயரிடப்பட்ட சோதனை குழாய்களில் NaHCO3, Na2S2O3, KNO2, KNO3, Na2SO3 காணப்படுகிறது. ஒவ்வொரு சோதனை குழாயிற்கும் ஐதான HCl சேர்க்கும் போது பெறப்பட்ட அவதானிப்புகள் கீழே தரப்பட்டுள்ளது. அப்போ எல்லாத்துக்கும் ஐதான HCl சேர்க்கிறாங்க, ஐதான HCl ஒன்று சேர்க்கிறாங்க. ரைட். அப்போ கவனியும். அப்போ இங்கே அயன்கள் யாருண்டா, ஒன்று HCO3 1 எல்லாத்துலேயும் கரெக்டாக வந்து Na+, K+, இங்கே Na+. அப்போ Na+, K+ தான் கரெக்டாக வரப்போகுது. அப்போ HCl இருந்து வர Cl- இந்த Na+ஓ Cl K+ஓ சேர்ந்து வீழ்படிவை தரப்போறல. NaCl KCl வரும், அது வீழ்படிவில்லை. அதனால நம்ம அந்த Na+, பற்றி ஒன்றும் பெருசாக எடுக்க தேவையில்லை. அப்போ HCO3 1 அடுத்து வந்து H2O3 2 அடுத்தது NO2 1 அடுத்தது NO3 1 அடுத்து SO3 2 இவ்வளோ அயன்களும் இருக்கு. அப்போ இந்த இவ்வளோ அயன்களும் ஐதான HCl சேர்க்கப்பட்டால் என்ன நடக்கும்னு பார்ப்போம். இவ்வளோ அயன்களுக்கும் ஐதான HCl சேர்க்கப்பட்டால் அப்போ கவனிங்க, HCO3 1 H+ சேர்த்தமெண்டா உடனடியாக H2CO3 மாறும். இந்த H2CO3 அறை வெப்பநிலையில் உறுதி இல்லை, இது என்னவா மாறும், உடனடியாக CO2 ஆகவும் நீராகவும் மாறும். சரியா, CO2 வாயுவாகவும் நீராகவும் மாறும். இதே மாதிரி H2O3 2 இரண்டு H+ சேர்த்துச்சுண்டா H2O3 2 ஆகவே 2 H+ தேவை. 2 H+ சேர்ந்தால் நமக்கு H2S2O3 வரும். இந்த H2S2O3யும் அறை வெப்பநிலையில் உறுதி இல்லை. இதனால இவர் பிரிஞ்சு என்ன செய்வாரண்டா SO2 வாயுவாகவும் வெண்மஞ்சள் கூழ்கந்த கலங்களாகவும் விளைவு வரும். அடுத்து NO2 1 இது ஒரு H+ ஓட சேர்ந்தால் HNO2 வரப்போகுது. இந்த HNO2 உறுதி இல்லை, இதனால என்ன நடக்குமாடா, இந்த HNO2 அறை வெப்பநிலையில் உறுதி இல்லை, அது பிரிகடைஞ்சு NO கேஸ் ஆகவும் NO2 கேஸ் ஆகவும் H2O ஆகவும் பிரியும். அடுத்த NO3 1 H+ ஓட சேர்ந்தால் அப்போ இங்கே என்ன நடக்குமெண்டா, இந்த NO3 1 ஒரு வண்ணமில்ல மூலிகை. இது H+, வண்ணமில்ல மூலிகை H+ ஏற்காது. வண்ணமில்ல மூலிகை H+ ஏற்காது. அப்போ NO3 அதோட பாட்டுக்கு இருக்கும், H+ அதோட பாட்டுக்கு இருக்கும். ஆகவே இங்கே ஒரு வித்தியாசமும் நடக்காது, ஒரு மாற்றமும் இல்லை. SO3 2 நம்ம இரண்டு H+ சேர்த்தோம்டா உங்களுக்கு H2SO3 வரப்போகுது. இதுவும் அறை வெப்பநிலையில் உறுதி இல்லை, உடனடியாக SO2 வாயுவாகவும் H2O ஆகவும் பிரிக்க அடைஞ்சிடும். சரியா, இந்த CO2 வாயு பொறுத்த மட்டும் இவர் வந்து மனமற்ற வாயு. இந்த SO2 வாயு வந்து நிறமற்றது, ஆனா காரமான மனமுடையது. சரியா, இது வெண்மஞ்சள் கூழ்கந்த கலங்கள். NO கேஸ் நிறமற்றது, NO2 கேஸ் வந்து நமக்கு செங்கபில நிறம் மாதிரி. அது SO2 நிறமற்றது, காரமான மனமுடையது. இப்போ இவ்வளவு தான் நாங்கள் வரப்போற அவதானங்களை அறிக்க போகுது. வரக்கூடிய அவதானங்கள் இவ்வளவு தான். இதை வச்சுக்கொண்டு நம்ம பார்ப்போம். அவ UWXYZ என்று சோதனை குழாய்களை பேரிடலாம். எந்த குழாய்க்குள்ள என்ன சேர் வைக்கணும் நமக்கு தெரியாது. முதலாவது பாருங்க, முதலாவது யூண்ட குழாய்க்குள்ள HCl சேர்த்துடனே காரமான மனமுடைய வாயுவையும் களங்களையும் தருதான். அப்ப காரமான மனமுடைய வாயுவும் களங்களும் பாருது எங்கண்டா இங்கதான். அப்ப இவர் தான் யூ அறிக்க போறார். சரியா, இப்ப இங்க தாக்கங்களை கவனிச்சிங்கடா, நமக்கு இங்க மட்டும் 2 NO2 1 2 H+ தேவைப்படும். சரியா, மற்ற எல்லாமே ஏற்கனவே சமப்படுத்தப்பட்டே இருக்கு.
ஆல்ரெடி. அப்ப யூ யாருன்னு நமக்கு தெரிஞ்சிடும். அடுத்தது கவனிங்க, டபிள்யூ செங்கவில நிறமும் செங்கவில நிறம் காரமணமுடைய வாயு டபிள்யூ. அப்ப செங்கவில நிறம் வாரது எங்க? இங்க மட்டும்தானே. ஆகவே இதான் டபிள்யூ அறிய போகுது. மற்றது என்னோ கேஸ் தான் மற்றது சொல்றாரு. சரியா? என்னோ கேஸ் சொல்றாரு மற்றது. இவர் தான் டபிள்யூ அறிய போறார். அடுத்தது என்ன? எக்ஸுக்கு மாற்றம் ஒன்றும் இல்லையா? மாற்றம் ஒன்றும் இல்லாவாறது NO3 1 மைனஸ் செய்ய போகிறோம். அடுத்தது y வந்து நிறமற்ற மணமற்ற வாயு. நிறமற்ற மணமற்ற வாயு இதானே. CO2 தான் நிறமற்ற மணமற்ற வாயு. அடுத்தது Z காரமணமுடைய வாயு தெளிவான கரைசல். காரமணமுடைய வாயு தெளிவான கரைசல் வேற வழி இல்லை, இவர் மட்டும் தானே. Z இவர்தான் மிச்சமிகிறார். காரமணமுடைய வாயு தெளிவான கரைசல். அதான் தெளிவான கரைசல் வீழ்படி ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே வரப்போற எல்லாமே ஒன்று NaCl வரும் அல்லது KCl வரும். அப்போ அது வீழ்படி இல்லை. ஏன் அந்த தெளிவான கரைசல் வித்தியாசப்படுத்தி சொல்கிறாருண்டா, இங்க ஒரு கரைசல்லையுமே குளோரைட் வீழ்படி வராது. ஆனா இங்க Z சொல்லக்கொள்ள தெளிவான கரைசல் ஏன் சொல்கிறாருண்டா, யூவை பார்த்தீங்கன்னா யூவில் நமக்கு காரமான மனமுடைய வாயு வரும். அதோட இந்த வெண்மஞ்சள் கூழ்க்கு அந்த களங்கள் வருதான், இந்த களங்கள் இல்லை என்றதை தெளிவுபடுத்துறதுக்காகத்தான் நமக்கு ஜட்டுக்கு வந்து தெளிவான கரைசல் என்று சொல்றார். அப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ இவ்வளோ தான் தாக்கம், இதான் சேர்வைகள். இது அப்படியோ பேசிக் தியரி அப்படியோ கேட்கிறார். மேலே இருக்கிற கேள்வியும் தனியாக தியரி அப்படியே வச்சு செய்யக்கூடிய கேள்வி, எந்த பிரச்சனையும் இல்லை. இதுவும் தனியாக தியரி வச்சு செய்யக்கூடிய கேள்வி. அடுத்தது பாருங்க. அப்ப யூ தொடக்கம் Z வரையானவற்றை இனம் கண்டாச்சு. UWYZ நிகழும் தாக்கத்திற்கான செய்த சமன்பாடுகளை தருக. UWYX என X தவிர அது எல்லாத்தையும் கேட்கிறார். நம்ம தாக்கம் எழுதிக்கிறோம். செய்ய வேண்டிய வேலை என்ன? இப்போ இந்த HCO3 1 மைனஸ் இது பதிலா NaHCO3 போட வேண்டியது. ஃபர்ஸ்ட் U என்ன? யூவில் வந்து நமக்கு நடக்க போகிற என்ன? U Na2H2O3 Na2H2O3 சக 2 HCl சமன் SO2 சக SO2 வாயு சக கந்தக வீழ்படிவு சக H2O பிளஸ் Na பிளஸும் Cl மைனஸும் சேர்த்து நம்ம NaCl 2 NaCl போட்டுடலாம். அடுத்தது வந்து U எழுதியாச்சு. W அப்போ NO2 1 மைனஸ் NO2 1 மைனஸ் அப்போ KNO2 என்னது? KNO2 தந்துக்கிறாங்க. KNO2 சக அதாவது 2 KNO2 சக 2 HCl நமக்கு NO கேஸ் வரப்போகுது. அதோட NO2 கேஸும் வரப்போகுது. NO2 கேஸ் அதோட H2O வரப்போகுது. நீ அங்கால இந்த K பிளஸும் Cl மைனஸும் இருக்கு. ஆகவே 2 KCl X இல்ல Y NaHCO3 Y NaHCO3 அப்ப NaHCO3 1:1 HCl சேர்த்தோம்னா H2CO3 வரும். அது CO2 கேஸாகவும் நீராகவும் பிரிகை அடைய போகுது. அதனால மிச்சம் Na பிளஸும் Cl மைனஸும் இருக்கும். ஆகவே NaCl. அடுத்தது Na2H2O3 சக 2 HCl தாக்கம் அடைஞ்சா நமக்கு Na2H2O3 தந்தாச்சுன்னா Na2SO3 அப்ப Z என்ன? Z Na2SO3 SO2 வாயு வரும், நீர் வரப்போகுது. அதோட Na பிளஸும் Cl மைனஸும் இருக்கு. 2 NaCl வரப்போகுது. எவ்வளவு நாள் அதில் தாக்கம் இருக்க போகுது. இதோட தாக்க முடியுது. அடுத்த கேள்வி கவனிங்க.
வைசெட் என்பன எச்சிலுடன் தாக்கமடையும் போது முறையே ஆர் எஸ் எனும் வாயுக்கள் வெளியே வந்தது. வைசெட் வை இப்போ வை தாக்கமடையக்குள்ள வெளிவர வாயு வந்து ஆறாம். அப்ப இந்த CO2 வாயு தான் ஆர் அறிய போகுது. அடுத்தது Z என்ன? அப்ப இவர் தான் Z இவர் தான். அவை வெளிவார வாயு எஸ் இவர் தான். அப்ப ஆர் வந்து CO2, எஸ் வந்து SO2. அப்ப ஆர் CO2 வாயு, எஸ் வந்து SO2 வாயு. இப்ப முதலாவது எனும் வாயுக்கள் வெளிவந்தது. இவ்வாயுக்களை இனம் காண செய்யப்பட்ட மேலதிக சில பரிசோதனைகள் வருமாறு இதன் போது பெறப்படும் அவதானிப்புகளை அட்டவணையில் குறிப்பிடுது. அப்ப இந்த CO2 வாயுவும் SO2 வாயுவும் இனம் காணப்படுறாங்க, தனித்தனியாக பிரிச்சு இனம் காணப்படுறாங்க. அதுக்கு அவங்க ஒரு பரிசோதனை தந்து அவங்களே பரிசோதனைகள் தாராங்க. நம்ம என்ன செய்ய சொல்றாங்கன்னா அவதானங்களை மட்டும் எழுதுங்கன்னு சொல்றாங்க. அவதானங்களை மட்டும் எழுதுங்கன்னு சொல்றாங்க. அப்ப கவனிங்க, முதலாவது கல்சியம் ஹைட்ரோக்சைடு சேர்க்கிறாங்க. அப்ப கல்சியம் ஹைட்ரோக்சைடு சேர்த்த உடனே தனித்தனியா எழுதுவோமா இல்லாட்டி இங்கே எழுதுவோமா? உம் பிரச்சனை இல்லை. அப்ப தாக்கங்கள் எழுதுவோம், அப்படி தாக்கத்தை எழுதியே படிப்போம், சரியா? அப்ப கல்சியம் ஹைட்ரோக்சைடுக்கு நம்ம CO2 சேர்த்தோம்டா உடனடியாக வெண்வில் வடிவன களங்கள் தோன்றும். களங்கள், அதாவது பால் நிறம், கல்சியம் கார்பனேட் வீழ்வடிவு தோன்றும். நம்ம பால் நிறம் என்று சொல்லுவோம், பால் நிறம் தோன்றும் என்று. சக H2 வரப்போகுது. தாக்கத்தை சமப்படுத்தினோம் என்றால் தாக்கம் சமமானதான் இருக்கும். இப்ப வார இந்த பால் நிறம் தோன்றதுக்கு பிறகு தொடர்ந்து நம்ம இதுக்கு CO2 செலுத்தினோம் என்றால், மேலும் CO2 செலுத்தினோம் என்றால் நமக்கு கல்சியம் இரு கார்பனேட் வரும், சரியா? பால் நிறம் இது நிறமற்றதான் மாறப்போகுது, நிறமற்றதான் மாறப்போகுது. அப்ப கல்சியம் ஹைட்ரோக்சைடுக்கு CO2 வாயு செலுத்தினோம்னா பால் நிறம் தோன்றும். தொடர்ந்து செலுத்தினா அந்த பால் நிறம் அற்று போகும். சரி, இதான அவதானம். இது கல்சியம் ஹைட்ரோக்சைடு மட்டும் இல்லை, சாரி, கல்சியம் ஹைட்ரோக்சைடோட CO2க்கு மட்டும் இல்லை, SO2க்கும் இதே மாதிரி தான். அப்ப SO2 செலுத்தினோம்னா ஃபர்ஸ்ட்டுக்கு கல்சியம் சல்ஃபைட் வரும். கல்சியம் சல்ஃபைட் பால் நிறம் தோன்றும். இந்த பால் நிறம் கரைசலுக்கு தொடர்ந்து நம்ம SO2 செலுத்தினோம்னா இந்த பால் நிறம் அற்று போய் தெளிந்த கரைசல் கிடைக்கும். தெளிந்த கரைசல் கிடைக்கும், கல்சியம் டைசல்ஃபைட். இது ஏக்வஸ் நிறமற்ற கரைசல். இப்போ கவனிங்க, இந்த CO2 செலுத்த வீழ்படிவு வாரது, அடுத்த SO2 செலுத்த அந்த வீழ்படிவு கரைகிறது வந்து கல்சியம் ஹைட்ரோக்சைடுக்கு பொருந்தும், சரியா? கல்சியம் ஹைட்ரோக்சைடுக்கு பொருந்தும். ஆனால் கல்சியம் ஹைட்ரோக்சைடு கீழே இருக்கிற ஸ்ட்ரோன்சியம், பேரியம், இந்த ஹைட்ரோக்சைடு எல்லாம் CO2 செலுத்தினா நமக்கு கல்சியம் கார்பனேட் வீழ்படிவு வரும். மாறி சொல்லிட்டேன். கல்சியத்துக்கு கீழே இருக்கிற ஸ்ட்ரோன்சியம், பேரியத்துக்கு CO2 செலுத்தினோம்னா கார்பனேட் வீழ்படிவு வரும். SO2 செலுத்தினோம்னா சல்ஃபைட் வீழ்படிவு வரும். என்ன பிரச்சனைடா, மேலதிக CO2ல அந்த கார்பனேட் வீழ்படிவோ மேலதிக SO2ல அந்த சல்ஃபைட் வீழ்படிவோ கரைய மாட்டான், சரியா? இது கல்சியம் ஹைட்ரோக்சைடு மட்டும்தான் கரைய போகுது. கரைஞ்சின் தெளிவான கரைசல் பெறப்பட போகுது, சரியா? ரைட். அப்ப இங்க அவதானம் என்ன? இரண்டு இடத்துலயும் அவதானம் என்ன? ஃபர்ஸ்ட்டுக்கு பால் நிறம் தோன்றும், தொடர்ந்து செலுத்த பால் நிறம் அற்றுப்போகும். பால் நிறம் தோன்றும், தொடர்ந்து செலுத்த பால் நிறம் அற்றுப்போகும். அடுத்து H+K2Cr2O7. H+K2Cr2O7 செலுத்தினோம்னா இந்த H+K2Cr2O7 வந்து ஒரு ஒட்சியேற்றம் கருவினே. ஒட்சியேற்றம் கருவி CO2 +4 இருக்கு, கார்பன் அதிக ஒட்சியேற்ற நிலை +4 இருக்கு. ஆகவே இந்த ஆர் வந்து CO2 தானே, இது SO2. ஆகவே இந்த CO2 இந்த K2Cr2O7 ஒட்சியேற்ற மாட்டான். ஆகவே ஒரு அவதானமுமே இல்லை. ஆனா இங்க என்ன நடக்கும்டா, இங்க SO2 இந்த H+K2Cr2O7 ஒட்சியேற்றி SO4 2- மாற்றும். +4 இருக்கிற ஆளை ஒரு +6க்கு ஒட்சியேற்றம் அடைய செய்வார்.
அதே டைம்ல குரோமியம் Cr2O7 2 மைனஸ் என்ன K2Cr2O7 இது வந்து செம்மஞ்சள் நிறம் மாதிரி செம்மஞ்சள் நிறம் மாதிரி இவர் ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்பட்டு தான் தாழ்தல் அடைஞ்சு அமில ஊடகத்துல Cr3+க்கு போவார். அப்ப Cr2O7 2 மைனஸ் இருந்து Cr3+க்கு போகிறார். Cr2O7 2 மைனஸ்ல இருந்து Cr3+க்கு போகிறார். அவங்க அவதானம் என்னன்னு கேட்கிறாங்க. அப்ப இந்த செம்மஞ்சள் நிறம் ஆரஞ்சு கலர்ல இருந்து செம்மஞ்சள் நிறத்துல இருந்து Cr3+ பச்சையாக மாறும். அமில ஊடகத்தில் Cr3+ பச்சையாக மாறும். அப்ப இங்க அவதானம் வந்து செம்மஞ்சள் நிறம் பச்சையாக மாறும் கரைசல். சரியா? CO2க்கு H+K2Cr2O7 செலுத்தினோம்னா எந்த அவதானமுமே இல்லை. அடுத்தது கவனிக்குள்ள இது Cu2+ அப்ப இந்த SO2 தானே இந்த Cu2+ என்ன செய்யும்டா SO2 ஒட்சியேற்றம் அடைய செய்யும். SO4 2 மைனஸ் ஆக ஒட்சியேற்றம் அடைய செஞ்சு தான் என்ன செய்வார்டா Cu1+ தாழ்த்தல் அடைவார். சரியா? இது Cu2+ மட்டும் இல்ல Fe3+ இந்த வேலையை செய்வார். அப்ப Fe3+ SO2 SO4 2 மைனஸ் ஆக ஒட்சியேற்றும் தான் Fe2+ ஆக தாழ்த்தல் அடைஞ்சிடும். அப்ப SO2 SO4 2 மைனஸ் ஆக ஒட்சியேற்ற போற இரண்டு கற்றையன்கள் இந்த Cu2+ Fe3+ மட்டும்தான். இதே Cu2+ Fe3+ என்ன செய்யும்டா SO2 ஒட்சியேற்ற மாதிரி I- I2 ஒட்சியேற்றும். புள்ளியில் இதே கற்றையன்கள் என்ன செய்ய போறா I- I2 ஒட்சியேற்றும். Cu2+ I- I2 ஒட்சியேற்றும். அந்த டைம்ல தான் Cu1+ தாழ்த்தப்படும். இதே மாதிரி Fe3+ I- I2 இந்த நேரத்துல Fe3+ தாழ்த்தல் அடைஞ்சி Fe2+ மாறுவார். சரி. இதனால நமக்கு Cu I2 என்ற சேர்வை இல்லை. ஏன்னா Cu2+ I- சேர்ந்திருக்க மாட்டாங்க. அதே மாதிரி Fe3 என்ற சேர்வை இல்லை. ஏன்னா Fe3+ I- சேர்ந்திருக்க மாட்டாங்க. Fe3+ I- I2 ஒட்சியேற்றம் அடைய செஞ்சிடும். Cu2+ I- I2 ஒட்சியேற்றம் அடைய செஞ்சிடும். சரி. அப்ப இந்த ரெண்டு கட்டயங்களும் முக்கியம் பிள்ளைகள் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்ப அஞ்சாவது கேள்வி அதான். சாரி, மூன்றாவது Cu2+ கரைசலுக்குள் செலுத்தப்பட்டது. அப்ப Cu2+ கரைசலுக்குள்ள செலுத்தப்பட்டா இந்த CO2க்கு ஒன்றுமே நடக்காது. அது அப்படியே இருக்கும். இங்கே SO2 SO4 2 மைனஸ் ஆக ஒட்சியேற்றம் அடையும். SO2 SO4 2 மைனஸ் ஆக ஒட்சியேற்றம் அடையும். சரியா? ஆனா இந்த Cu2+ என்ன செய்யும்டா Cu2+ தாழ்த்தப்பட்டு Cu1+ மாறும். அப்ப Cu2+ வந்து ஒரு நீல நிறமா இருக்கும். அப்ப நீலம் இருந்தது Cu2+ நீளமா இருந்தது Cu1+ தாழ்த்தல் அடையக்கூட Cu1+ வந்து நிறமற்றதா மாறும். அப்ப இங்க அவதானம் ஒன்றுமே இல்லை. இங்க அவதானம் நீலம் நிறமற்ற கரைசலா மாறும். இதான அவதானம்.
அடுத்தது நீரில் நனைக்கப்பட்ட நீலப்பாசி சாயத்தாள். அப்ப நீலப்பாசி சாயத்தால SO2 ஒரு அமில வாயு. அவை நீலப்பாசி CO2 அமில வாயு, SO2 அமில வாயு. அப்ப CO2 SO2 நீலப்பாசி சாயத்தால சிவப்பா மாற்றும். நீலப்பாசி சாயத்தால சிவப்பா மாற்றும். அப்ப ரெண்டு இடத்தையும் நீலப்பாசி சாயத்தால சிவப்பா மாற்ற போது ரெண்டு வாயுக்களும். ஆனா SO2க்கு வெளிற்றம் இயல்பு. அப்ப நீங்க தொடர்ந்து CO2 வச்சு எழுதினா நீலப்பாசி சாயத்தால் சிவப்பா மாறி இருக்கும். ஆனா தொடர்ந்து SO2 வச்சு எழுதினா ஃபர்ஸ்ட்டுக்கு நீலப்பாசி சாயத்தால் சிவப்பா மாறி தொடர்ந்து SO2 செலுத்தக்குள்ள அந்த SO2 அந்த பாசிச்சாயத்தால வெளிற்றி வெள்ளை நிறமா மாத்தும். சரியான? அப்ப அப்ப நீங்க SO2 எழுத வேண்டிய என்னது? SO2 செலுத்த நீலப்பாசிச்சாயத்தால் சிவப்பா மாறும். தொடர்ந்து செலுத்த நிறம் நீக்கப்படும். சரி, இதானங்க அவதானம் SO2. அடுத்த கேள்வி பாருங்க. வாயு H+Cr2O7 உடன் புரியும் தாக்கத்தை தருக. சரி, வாயு Cu2+ உடன் புரியும் தாக்கத்தை தருக. அப்ப SO2 Cu2+ உடன் தாக்கம் அடையும் என்று எழுதுகிறோம்னா இப்ப தாக்கத்தை சமப்படுத்துங்க. தாக்கத்தை சமப்படுத்துற வேலை மட்டும் தான் இருக்கும். H+K2Cr2O7 பாருங்க SO2 Cr2O7 அமில ஊடகத்துல தாக்கம் அடையக்கூட தான் SO4 ஆக ஒட்சியேற்றம் அடையும். குரோமியம் Cr3+ ஆக தாழ்த்தல் அடையும். நீ எங்களை மிச்சம் வரனா நீர் வரும். தாக்கத்தை சமப்படுத்தா நீங்க நீரை பார்க்கணும். ரைட், பார்ப்போம். இப்ப இது +4 இருந்து +6க்கு வருது. ஆகவே 2 இலத்திரனை இழக்குது. இரண்டு குரோமியம் இருக்கு. இங்கேயும் 2 குரோமியம் ஃபர்ஸ்ட் கூடணும். அப்ப ஒட்சியேற்றங்கள் மாறுபட்ட அணுக்களை முதலாவது சமப்படுத்தணும். அப்ப குரோமியம் +6ல இருந்து +3க்கு வருது. அப்போ ஒரு குரோமியம் +6ல இருந்து +3க்கு வரக்குள்ள 3 இலத்திரனை ஏற்கும். 2 குரோமியம் 6 இலத்திரனை ஏற்க போகுது. அப்ப இழந்த இலத்திரன் 2, ஏற்கப்பட்டது 6. ஆகவே இரண்டையும் சமப்படுத்த நம்ம இதை மட்டும் 3 அளவு வைக்கணும். சரி, ஆகவே 3 SO2 3 SO4 2-. சரியா? இனி ஏற்றத்தை சமப்படுத்த H+ அப்ப வைக்கணும். இங்கால ஏற்றம் 2 மைனஸ் H+ விட்டுட்டு பார்க்கணும். 2 மைனஸ். இங்கால ஏற்றம் 6 மைனஸ் 6+. 2 6 மைனஸ். அப்ப 6 மைனஸ் 6+ம் போயிடும், 0 ஆயிடும். அவங்கள 2 மைனஸ் இருக்கு. 2 மைனஸ் இல்லாமக்க 2 H+ போட வேண்டி வரும். போட்டா 2 +ம் 2 மைனஸும் சேர்ந்து ஏற்றம் இல்லாம போயிடும். இப்ப 2 பக்கம் ஏற்றம் 7 ஆயிடும். அப்ப 2 ஹைட்ரஜன் நம்ம எத்தனை நீர் விடணும்? ஒரு H2O விடணும். போட்டோம்னா சரி, தாக்கம் சமப்படுத்தப்பட்டது. அவ்வளவுதான் இந்த கேள்வியை பொறுத்த மட்டும். இந்த தாக்கம் சமப்படுத்தணும்னா கவனிங்க, இவரையும் சமப்படுத்திடுவோம். Cu2+ C1+ அப்போக்குள்ள ஒரு இலத்திரன் இழக்க போகுது. SO2 2 இலத்திரன் ஏற்க போகுது. மாறி சொல்லிட்டோம். Cu2+ C1+ அப்போக்குள்ள ஒரு இலத்திரன் ஏற்கும். SO2 +4ல இருந்து +6க்கு போகுது. ஆகவே 2 இலத்திரன் இழக்க போகுது. இழந்தது 2 இலத்திரன். அப்ப இதை சமப்படுத்த நம்ம இவரை மட்டும் 2 அளவு வைக்கினா போகுது. அப்ப 2 Cu2+ 2 Cu1+. இப்ப ஏற்றத்தை பாருங்களில் 4+, இங்கால 2 மைனஸும் 2+ம் வருதுன்னு 0 ஆயிருக்கு ஏற்றம். இப்ப H+ பாய்க்க வேண்டி வரும். அப்ப இங்க 4+, தாக்கிற பக்கம் 4+ சரி. விளைவிண்ட பக்கம் பாத்தீங்கன்னா 2 மைனஸும் 2+ம் 0. அவை விளைவிண்ட பக்கம் 4+ தேவை. 4+ தேவைன்னா 4H+ போடலாம். நீ 4H+ போட்டா தாக்கிற சைட்ல 2 H2O போட வேண்டி வரும். தகதையும் சமப்படுத்தியாச்சு. அப்ப இந்த கேள்வி முற்றாக முடியுது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் அடுத்த கேள்வியோட விளக்கத்தோட சந்திப்போமா.